Hello, welcome to our cooking channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஓணம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். உன்னியப்பம் ஒரு ஆத்தென்டிக்கான கேரளா ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் இது. இந்த ஸ்பெஷலான உன்னியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உன்னியப்பத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கருப்பெல்லு, 1/2 ஸ்பூன் சீரகம், தேங்காய் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் வெல்லம், தாளிக்க நெய், தாளிக்க தேங்காய் எண்ணெய், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, சால்ட், குக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பெரிய பனானா. நம்ம எடுத்து வச்ச பச்சரிசியை 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா 4 hours ஊற வச்சுக்கணும். அரிசி நல்லா 4 hours ஊறிடுச்சு பாருங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை போட்டு வெல்லத்துல 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பீஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கரைச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் வெல்லம், நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழம், சுக்கு பொடி, உப்பு, குக்கிங் சோடா, ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்சியில் கோர்ஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காவையும் எள்ளியும் மாவில் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். மாவு நல்லா 2 hours ஊறிடுச்சு. நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. மாவு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்மளுக்கு. இப்போது நம்ம இப்போ உன்னியப்பத்தை ஊற்ற ரெடி பண்ணிடலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பனிகார கடாயை சூடு பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம உன்னியப்பம் தேங்காய் எண்ணெயில் வேகிறப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்மெல் வரும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு குழியாக மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த உன்னியப்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. குழி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கணும். உன்னியப்பம் ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே முழுகி இருக்கணும். ஆனால் இந்த உன்னியப்பத்தில் எண்ணெய் அவ்வளோ இழுக்காது. தேவையான எண்ணெயை மட்டும் தான் இழுத்துக்கும். மிச்சம் எண்ணெய் அப்படியே தான் கடாயில் இருக்கும். இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவை ஊற்றிட்டோம். நம்ம உன்னியப்பத்தை மூடி ஒரு 5 minutes வேக வைக்கலாம். வாவ், நம்ம உன்னியப்பம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. பார்க்கவே அவ்வளோ எம்மியா இருக்கு. அடியில் நல்லா கோல்டன் கலருக்கு வேக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு உன்னியப்பமா இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நம்ம உன்னியப்பம்லாம் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல சூப்பரா வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டு நல்லா ஒரு 5 minutes வேக விடுவோம். நம்மளோட சுவையான உன்னியப்பம் தயார். நம்மளோட அத்தன்டிக்கான கேரளா உன்னியப்பம் சூப்பரா ரெடி ஆகி வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு. நம்ம உன்னியப்பம் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா வெந்து வந்திருக்கு. நம்ம உன்னியப்பத்தை கடிச்சு சாப்பிட்றப்போ உள்ள இருக்க அந்த தேங்காய் ஃப்ளேவர், எள்ளு ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு கேரளா டச்சை கொடுக்கும். நீங்கள் இந்த உன்னியப்பத்தை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க.
இந்த ஓணத்துக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.